வெல்கம் டு தார்னிஷ் சேனல். பாலாடையிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாதமாக பாலாடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி நெய் காய்ச்சணுங்கிறதுக்காக நேற்றே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி வச்சுட்டேன். இதுலேருந்து பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்ணெயை எடுக்கும் போதே கையாலேயே லேசாக அழுத்தி அழுத்தி விட்டு எடுத்தோன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். மிச்சம் இருக்கிற பாலாடையிலையும் இதே மாதிரி வெண்ணெயை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். 2-3 தடவை தண்ணியை மாற்றி மாற்றி இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மொத்தமாக இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த வெண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பொங்கி பொங்கி வரும். பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மஞ்சள் கலரில் இருந்தது இப்போ நல்லா கலர் மாறி நல்லெண்ணெய் கலரில் வந்துருச்சு. நெய் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. கடைசியாக இதில் ஒரு கொத்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்து நெய் காய்ச்சணுன்னா நெய் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது நல்லா ஆறினோன்னே இதை வடிகட்டி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.